ஐலி சிவா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐலி சிவாவும் பாம் எந்தெந்த கார்ல எல்லாம் வச்சிருக்காங்கன்னு ஐலி கைட வச்சு எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எப்படியோ அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தியாச்சு அப்படிங்கிற தைரியத்துல இருக்கும்போது பார்த்தா வர்மா கூப்பிட்டு குழந்தைங்கள ஒவ்வொருத்தரா கடத்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் விஜயகுமாருக்கு வந்ததே டென்ஷன். அப்போ டென்ஷனோடு இருக்கும்போது ஐலி சொல்றாங்க, இதை பாருங்க சார், நம்ம எப்படியும் குழந்தைங்கள காப்பாற்றியே ஆகணும். இந்த வர்மா அடுத்தடுத்து அடி மேலே அடி வச்சுட்டே இருக்கான். இவனை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுகளை வச்சு எப்படியும் நம்ம வளைச்சி பிடிச்சிடலாங்கிறாங்க. ஆனால் அதுக்கான க்ளூ இன்னும் எதுவுமே கிடைக்கலையா ஐலி, எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க. கண்டிப்பாக அவனே ஏதாவது ஒரு க்ளூ கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வர்மாவே கூப்பிட்டு, என்ன விஜயகுமார், என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. காரில் இருக்கிற பாமெல்லாம் வேணால் எடுத்துருக்கலாம், என்னை நீ நெருங்கிட்டிங்கிறது தெரியுது. அதுக்கு முன்னாடி மற்ற குழந்தைங்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு உனக்கு என்ன வழி தெரியுமோ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் விஜயகுமார் அப்படியே துடிச்சு போயிடுறாங்க. என்ன சொல்கிற வர்மா, டேய் குழந்தைங்களையெல்லாம் ஒன்றும் செஞ்சிடாத, உனக்கு எங்களுக்குன்னு தான் பிரச்சனை, ஆனால் பப்ளிக் மேலே நீ கை வைக்காதன்னு சொல்லி விஜயகுமார் கேட்கவும், அப்படியா, அப்படின்னா எனக்கு 100 கோடி ரூபாய் பணம், அதுவும் இன்னும் 1 மணி நேரத்தில் பிரட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்து போய்கிட்டே இருக்கேங்கிறாங்க வர்மா. இதை கேட்ட விஜயகுமார், என்ன சொல்கிறேனே, 1 மணி நேரத்தில் 100 கோடி ரூபாய் எங்களால் எப்படி பெரட்ட முடியுங்கிறாங்க. அதெல்லாம் உங்களால் முடியும், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்மா ஃபோனை கட் பண்ணுறாங்க. இதை கேட்டதும் ஐலியும் சிவாவும், அவனோட நோக்கமே பணத்துக்காக கிடையாது, அவன் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு வேலையை பார்க்குறான். ஆனால் அவனை தப்பிக்க விடக்கூடாது. நம்ம டீமை எல்லா இடத்துலையும் அவனை செக் போஸ்ட்டில் நிற்க வைக்கணும். தப்பிக்கிறதுக்கு ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ போக மாட்டான், அநேகமாக கடல் வழியாத்தான் போவான் அப்படின்னு ஐலி கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை கேட்ட விஜயகுமார், அப்போ என்ன செய்யலாம் ஐலின்னு கேட்குறாங்க. நான் கடற்கரையோரமாக அங்கேயும் நம்ம டீமை தான் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வருமா, நமக்கு விடியிலேருந்து எங்கேயும் தப்பிக்க முடியாது, கவலைப்படாதீங்க சார், பார்த்துக்கலாங்கிறாங்க. மேலும் மேலும் நம்மளுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்கிறாங்க விஜயகுமார். அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ அவன் வசமாக சிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அவன் பயந்துட்டான், பயந்ததுனால தான் இப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவன் நிச்சயமாக குழந்தைங்கள ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ டைம் இருக்குல்ல, 1 மணி நேரம் டைம் இருக்குது, நாங்கள் கண்டுபிடிச்சிட்றோங்கிறாங்க ஐலி. சரி, சீக்கிரம் தாமதம் பண்ணாதீங்கங்கிறாங்க. அப்போ ரேஷ்மாவும் வர்மாவை பிடிக்கிறதுக்காக நானும் ஒரு டீமில் சேர்ந்துக்கிறேங்கிறாங்க. ஆமாம் ரேஷ்மா, நீ இந்த இடத்துக்கு போய் அந்த காவலோடு நின்றுக்கோ, வர்மா வந்ததும் நீ கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நான் சஸ்பென்ஸாக அவனோட ஃபோட்டோவை நம்ம டீம் எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சுட்டேங்கிறாங்க ஐலி. வர்மாவை பிடிச்சிட்டோன்னா எந்த ஆபத்தும் வர வாய்ப்பே கிடையாது, முதல்ல அவனை பிடிக்கிற வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐலி சிவா 2 பேரும் அவங்க டீம் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் வைக்கிறாங்க. வருமாங்கிறது இவன் தான், இவனை பிடிக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் ஏற்பாடு பண்ணுங்க, இவனை சஸ்பென்ஸாக எல்லாத்துக்கிட்டையும் ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க, இவனோட பேரை கூட யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஐலியும் சிவாவும் சொல்லிடுறாங்க. அவங்க டீம் அங்கேருந்து ஐலி சொன்ன அந்த இடத்துக்கு பறக்கிறாங்க. டீம் எல்லாரும் அங்கங்கே காவலோடு நின்றுட்டுருக்காங்க. இங்கே வர்மா தப்பிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே குழந்தைங்க அத்தனை பேர்த்தையும் அடைச்சி வச்சிருக்கு. அந்த பயத்திலேயே நிச்சயமாக போலீஸோட திசையை திருப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் தப்பிக்கிறதுக்கு வர்மாவோட மாமான்னு ஒருத்தர் அவங்க சப்போர்ட்டில் இப்போ கடலில் அவர் ஒரு கப்பலில் வந்துட்டு இருக்காரு. வர்மாவை அப்படியே அழைச்சிட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது, என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வர்மா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னேற்பாடு பண்ணி வச்சுட்டாரு வர்மா. இந்திராணி அழக்க பறக்க பலரி அடிச்சுட்டு நம்ம சிவாவுக்கு ஃபோன் பண்ணி, சிவா பாவையை காணாங்கிறாங்க. அக்கா, என்ன நடந்தது, எப்படி காணாமல் போனா அப்படின்னு சிவாவும் ஐலியும் பதறி போயிடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட கபிலன் உடனே வர்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடா கபிலா, இப்போ தான் என் நம்பர் தெரிஞ்சதா, எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க. வர்மா, எக்காரத்தை கொண்டு எங்கள் அக்கா குழந்தையோ எதுவும் செஞ்சிடாத, குழந்தைங்களெல்லாம் எதுக்கு கடத்தினேன், நான் தான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, எங்கள் அக்கா கிட்ட அந்த ஃபோட்டோ இல்லை, உன்னை பற்றின எந்த ஒரு விஷயமும் தெரியாது, அப்படி இருக்கும்போது நீ குழந்தைங்களெல்லாம் கடத்தினது தப்பு, அதுலேயும் எங்கள் அக்கா குழந்தை கடத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்போ வர்மா சொல்கிறாங்க, அடப்போட செத்த அப்படின்னு சொல்லிட்டு கபிலனோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் கபிலன் திரும்ப திரும்ப வர்மாவுக்கு கூப்பிட்டு பார்க்கும்போது, அட பாவி, எனக்கே இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியே அப்படின்ட்டு. அப்போ தான் வர்மாவோட சுயரூபம் தெரிஞ்ச கபிலன் வர்மா மேலே சரியான கோவத்தில் இருக்காரு. வர்மா டோனியை கூப்பிட்டு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடு, பசியோடு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. அடுத்தது அவர் தப்பிக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஐலி சிவா டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரியான கோவத்துலையும் அப்போ நிறைய யோசிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம பாவைக்கு தான் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோமல்ல, உன்னை யாராவது கடத்திட்டா இப்படி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்தோம், அந்த மாதிரி பாவை ஏதாவது முயற்சி பண்ணியிருப்பாளா அப்படின்னு யோசிச்சிட்டே வர்றாங்க ஐலி.
அயலி பாவைக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி அந்த வேன்குள்ள உட்காந்துட்டு இருந்த பாவை தன் கையில் இருந்த வளையல், கழுத்தில் இருந்த பாசிமணி மாலை இது எல்லாமே அட்டு ஒவ்வொன்றா ஒரு இடத்துக்கு போட்டுகிட்டே வந்துட்டு இருக்கா. அந்த டோனியும் அதை கவனிக்கிறாரு. கவனிச்சாலும் என்ன குழந்தை தானே, அவனால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு திருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவை அவர் பார்க்குற நேரம் பார்த்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பா. அடுத்தது அவள் கையில் வச்சிருக்கிற அந்த பாசியை ஒவ்வொன்றா போட்டுகிட்டே போகிறா. ஐலி சொன்ன மாதிரி பாவை செஞ்சிட்டு வர காரியத்தை பார்த்து எப்படியும் நம்ம ஐலி ஆண்டி காப்பாற்றிடுவாங்கங்கிற நம்பிக்கையோடு போயிட்டு இருக்கா பாவை. இங்கே பார்த்தா போலீஸ் எந்த லெவலில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வர்மா திரும்பவும் விஜயகுமாருக்கு ஃபோன் பண்ணி, என்ன நான் சொன்ன பணம் ரெடி பண்ணிட்டீங்களாங்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்குறோம், அது வரைக்கும் நீ குழந்தைங்கள எதுவும் செஞ்சிடாத, குழந்தைங்கள பத்திரமா எங்ககிட்ட விட்டுறணும்னு கேட்குறாங்க விஜயகுமார். நான் சொன்னதை நீங்கள் கேட்டால் நீங்கள் சொல்கிறத நான் கச்சிதமாக செஞ்சு முடிப்பேன், எனக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை, நான் குழந்தைங்களை எதுவும் செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறாரு வர்மா. விஜயகுமார் நம்ம அயலிக்கு ஃபோன் பண்ணி வர்மா என்ன சொன்னாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு அயலியும் இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான்ல, அதுக்குள்ளேயே நம்ம காரியத்தை முடிச்சிடலாம், அவன் நம்ம பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் பணத்தை தேடுற மாதிரியும் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படித்தானே, அதே மாதிரி நடந்துக்கலாம், ஆனால் அவனை எங்கே பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் ரெடியாக இருக்காங்கங்கிறாங்க. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று அனுப்பியிருக்கேன், அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க விஜயகுமார். அப்போ அயலியும் சிவாவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன ஆதாரம் அப்படின்ட்டு பார்த்தாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்த விஜயகுமார் உடனே சிவாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த வேன் டிரைவர் இந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கான், அவன் நிறுத்திட்டு ஏதோ கடையில் போய் ஏதோ வாங்கிட்டு வரான், அந்த இடத்துக்கு நான் ரேஸ்மாவை ஒரு கும்பலாக அனுப்பியிருக்கேங்கிறாங்க விஜயகுமார். சார், வர்மாவை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் அவன் வாயாலேயே குழந்தைங்களை எல்லாத்தையும் எங்கே கடத்தி வச்சிருக்கான்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார், நீங்கள் பதட்டப்படாதீங்கிறாங்க சிவா. சரி, எப்படியும் வர்மாவை முதல்ல பிடிக்கிற வழியை பாருங்கள், அந்த வழியாக தான் குழந்தைங்க போகிறாங்க, குழந்தைங்களையும் காப்பாற்றுங்க, வர்மாவையும் பிடிச்சிருங்கிறாங்க விஜயகுமார். ஐலி வீடியோவை பார்த்துட்டு, சார் இது சீட்டிங், இது ஒன்றும் குழந்தைங்கள கடத்தினா வேன் கிடையாதுங்கிறாங்க. என்ன ஐலி சொல்கிறீங்க, இது சீட்டிங்கா அப்படின்னு விஜயகுமார் அதிர்ச்சியாக கேட்குறாங்க. ஆமாம் சார், இதை நம்ம திசை திருப்பறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான், கண்டிப்பாக இந்த வேனில் குழந்தைங்கள அனுப்பியிருக்க மாட்டான், குழந்தைங்க காணாமல் போன குழந்தைங்க 10 குழந்தைங்களுக்கு மேலே இருக்காங்க, ஆனால் இந்த வேனில் 2 குழந்தைங்கள மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும், 10 குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிற வேன் இது கிடையாது அப்படின்னு ஐலி கரெக்டாக கச்சிதமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கேட்ட விஜயகுமார், ஆமாம் அப்படி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க. கண்டுபிடிச்சலாம் சார், நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சிசிடிவி கேமராவை இவன் அனுப்பி வச்சிருக்கான், இதை நம்ம நம்பி ஏமாறக்கூடாது சார், 10 குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து ஏதாவது ஒரு வேனில் தான் அனுப்பிச்சுப்பானா இருக்கும், அது எதுன்னு நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோங்கிறாங்க. சீக்கிரம் இல்லை, சீக்கிரம் கண்டுபிடிங்க. அப்போ இந்த வேன் அது கிடையாதாங்கிறாங்க. அது கிடையாது சார், இது சும்மா ஏதோ நம்ம ஃபார்மாலிட்டிக்காக நம்மளை திசை திருப்பறதுக்காக இவன் செஞ்சுருக்கிற காரியம், இதை நம்ம நம்பி போயிடக்கூடாதுங்கிறாங்க ஐலி. சரி, எப்படியோ சீக்கிரமாக நம்ம எல்லா டீமும் அங்கங்கே உஷாராக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க விஜயகுமார். நாங்கள் பார்த்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐலியும் சிவாவும் வண்டி எடுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா அங்கே தான் அப்போது சிறு சிறு பொடி வளையல், அந்த வளையலை எடுத்து பார்க்குறாங்க ஐலி. இது பாவையோட வளையலாச்சு அப்படின்ட்டு ஒவ்வொரு மணிகளாக பார்க்குறாங்க. அந்த மணிகளும் இது பாவை கழுத்தில் போட்டிருந்த மணி, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, யாராவது உன்னை கடத்திட்டாவோ இல்லை நீ எங்காவது காணாமல் போயிட்டாவோ ஏதாவது ஒரு குழு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ பாவை தன் கையில் வச்சிருந்த பொருட்கள் அத்தனையும் ஏதோ ஒரு சில நம்மளுக்கு அறிகுறியாக போட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சிவா கிட்ட சொல்கிறாங்க. சிவாவும் பார்த்துட்டு அப்படியே சொல்கிற, அப்போது பாவை இந்த வழியை தான் போயிட்டு இருப்பாளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த வழியை தான் குழந்தைங்களை கடத்திட்டு இருக்க போகிறாங்க, இப்படியும் இதே வழியில் போயிட்டு இருந்தா நம்ம குழந்தைங்கள முதல்ல காப்பாற்றிடலாம், அதுக்கப்புறம் இந்த வருமாவை பிடிச்சிடலாங்கிறாங்க ஐலி. அப்போது பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தடத்தில் தேடிக்கிட்டே போகும்போது கரெக்டாக பாவை நிறைய சிக்னல் கொடுத்துருக்காங்க. அந்த சிக்னலையே கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஐலி கிட்டத்தட்ட அந்த வேனுக்கு பக்கம் நெருங்கிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.